முந்தைய ஆண்டுகளில் ஒளி நாடாவில் பதிவு செய்யப்பட்ட நமது அன்பு போதகர் மூலமாக நமது தேவன் அருளிய தேவ செய்திகளை இன்று முந்தைய முத்துக்களாக அலை வடிவில் நமது கர்மேல் ஊடகவியலாளர்கள் நமக்கு வழங்குகின்றார்கள். தேவனுக்கே மகிமை. கேட்டு மகிழுங்கள். இறை ஆசீர் பெறுங்கள். Chapter 17. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துக்கு தயவு திருப்பிக் கொள்ளுங்கள். And we shall read first 8 verses. முதல் 8 வசனங்களை நாம் வாசிப்போம். We shall read in Tamil then in English. தமிழில் முதலாவது பின்பு ஆங்கிலத்தில். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் முகம் குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடு பேசி, நான் உன்னோடு பண்ணுகிறேன் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாக தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கு பின் வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். And when Abraham was 90 years old and 9, the Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. I will make my covenant between me and thee, and will multiply thee exceedingly. And Abraham fell on his face, and God talked with him, saying, As for me, behold, my covenant is with thee, and thou shalt be a father of many nations. Neither shall thy name any more be called Abram, but thy name shall be Abraham, for a father of many nations have I made thee. And I will make thee exceeding fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. And I will establish my covenant between me and thee and thy seed after thee in their generations for an everlasting covenant, to be a God unto thee and to thy seed after thee. And I will give unto thee and to thy seed after thee the land wherein thou art a stranger, and the land of Canaan for an everlasting possession, and I will be their God. We read in verse 1. ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். And Abraham was 90 years old and 9. The Lord appeared to Abraham and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனாயிரு. This is the revelation of God to Abraham. இது ஆபிரகாமுக்கு தேவனுடைய ஒரு வெளிப்பாடு. Abraham was 99 years old then. அப்பொழுது ஆபிரகாமுக்கு 99 வயதாக இருந்தது. And God appeared unto Abraham. ஆபிரகாமுக்கு தேவன் தரிசனம். And this is how God revealed himself to Abraham. இப்படிதான் தேவன் ஆபிரகாமுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். And God told Abraham, தேவன் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், Abraham, ஆபிரகாமே, I am the Almighty God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். I am the Almighty God. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். And in Hebrew he said, எபிரேய மொழியிலே அவர் விதமாய் சொல்கிறார், I am El Shaddai. நான் எல் ஷதாய். I am El Shaddai. நான் எல் ஷதாய். And to be more specific, இன்னும் குறிப்பாக நாம் சொல்லுவோமானால், Yahweh El Shaddai. யாவே எல் ஷதாய். The word I am, நான் என்று சொல்ற வார்த்தை, that is Yahweh. யாவே குறிக்கிறது. That is the name of God. அதுதான் தேவனுடைய ஒரு பெயர். I am what I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். That is the personal name of our நம்முடைய God. தேவனுடைய தனிப்பட்ட பெயராக இருக்கிறது. I am what I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். In Hebrew it is just I am. எபிரேய மொழியிலே நான் என்பது அதனுடைய பொருள். நான் இருக்கிறேன். I am. நான் இருக்கிறேன். As I was, நான் இருந்த வண்ணமாகவே I am. இருக்கிறேன். I will be as I am. நான் இருந்தது போலவே இருப்பேன். I am. நான் இருக்கிறேன். His name is just I am. அவருடைய பெயரே நான் இருக்கிறேன் என்பது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரி, that is the name of our God. அதுதான் நம்முடைய தேவனுடைய பெயராக இருக்கிறது. I am Almighty நான் God. சர்வ வல்லமையுள்ள If I தேவன். just put it in Hebrew, எபிரேய மொழியிலே நான் சொல்வேன், Yahweh El Shaddai. யாவே எல் ஷதாய். Yahweh is El Shaddai. யாவே எல் ஷதாயாக இருக்கிறார். What do we mean by El Shaddai? எல் ஷதாய் என்று சொன்னால் என்ன பொருள்? El Shaddai means எல் ஷதாய் என்று சொன்னால் all sufficient. சகல சர்வ வல்லமை உள்ளவர், All sufficient. சம்பூர்ணமானவர். My dear brother, my dear அருமையான sister, சகோதரி சகோதரி, it is not almighty, சர்வ வல்லவர் என்றல்ல, it is all sufficient. அவர் சம்பூர்ணமானவர். For everything he is enough. எல்லாவற்றுக்கும் அவர் போதுமானவராக In every இருக்கிறார். situation he is enough. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் அவர் போதுமானவராக இருக்கிறார். Abraham had one problem.
ஆபிரகாமுக்கு ஒரு பிரச்சனை The இருந்தது. Lord has blessed him in everything. தேவன் எல்லாவற்றிலும் அவரை But ஆசீர்வதித்திருந்தார். he didn't have a child. என்றாலும் கூட அவனுக்கு பிள்ளை இல்லாமல் இருந்தது. But he has got a child through his servant Hagar. ஆகாராகிய தன்னுடைய வேலைக்காய் மூலமாக அவனுக்கு பிள்ளை இருந்தது. But he didn't have a child through his wife. தன்னுடைய மனைவியின் மூலமாக அவனுக்கு பிள்ளை இல்லை. That was a pain in his அது heart. அவனுடைய இதயத்தில் இருந்த ஒரு வேதனையாக இருந்தது. Something denied to him. ஏதோ ஒன்று அவனுக்கு மறுக்கப்பட்டிருந்தது. But slowly he is getting compromised with that. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடு கூட அவன் ஒத்து இணைந்து போகிறதுக்கு கற்றுக்கொண்டான். Let Ismael live. இஸ்மவேல் பிழைப்பானாக என்று Let சொன்னார். Ismael live. இஸ்மவேல் பிழைப்பானாக. What else I can do? வேறு நான் செய்ய முடியும். I cannot have a child. நான் பிள்ளை பெற முடியாது. Years have passed வருஷங்கள் by. கடந்து போய்விட்டது. He is 99 now. அவன் 99 வயதாக இருக்கிறான். And his wife was 89. அவனுடைய மனைவிக்கு 89 வயது. Now they cannot have a child. இப்ப அவர்கள் பிள்ளை பிறப்பிக்க முடியாது. And his body was dead. அவனுடைய சரீரம் செத்து இருந்தது. And the womb of Sarah was dead. சாராளுடைய கர்ப்பமும் கூட செத்து விட்டது. Physically it is not possible for them to have a child now. சரீர பிரகாரமாக இப்போது அவர்கள் பிள்ளையை பெற்றெடுக்கிறது என்பது முடியாத ஒரு Now காரியம். the Lord tells Abraham, இப்போது கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், I am all நான் sufficient. சர்வ சம்பூர்ணராக இருக்கிறேன். I am all நான் sufficient. சம்பூர்ணம் உள்ள தேவனாக I am இருக்கிறேன். El நான் Shaddai. எல் ஷதாயாக On இருக்கிறேன். that day God appeared unto Abraham and said, தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி சொன்னார், I am El Shaddai. நான் நீ சர்வ எல்ஷதாக இருக்கிறேன். My dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, even in this new இந்த millennium, புதிய 1000 வருஷத்திலும் God appears unto us and tells us, தேவன் நமக்கு தரிசனமாகி சொல்கிறார், I am El Shaddai. நான் சம்பூர்ணராக இருக்கிறேன். Yahweh El Shaddai. யாவே எல் ஷதாயாக இருக்கிறேன். Yahweh El Shaddai. யாவே எல் ஷதாய். Glory be to the Lord's holy கர்த்தருடைய name. பரிசுத்த நாமத்துக்கே மகிமை Probably you have உண்டாவதாக. come to a frame of mind, this cannot happen in my இது life. என்னுடைய வாழ்க்கையில் நடக்க முடியாத என்ற ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் I வந்திருக்கலாம். cannot get a job. எனக்கு வேலை கிடைக்காது. I cannot get married. எனக்கு விவாகமாகாது. I cannot get this blessing. இந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்காது. This will not take place in my life. என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்காது. You are already come to an understanding. ஏற்கனவே ஒரு புரிந்து கொள்ளுதலுக்கு நீங்கள் வந்து விட்டீர்கள். No more this will work out in my life. இனி என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்க I முடியாது. cannot do ministry. நான் ஊழியம் செய்ய முடியாது. I cannot do this. இதை செய்ய முடியாது. This will not take place in my என்னுடைய life. வாழ்க்கையில் இந்த காரியம் நடக்காது. The Spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் இப்படியாக your சொல்லுகிறார், God is all sufficient. உம்முடைய God. தேவன் சம்பூர்ணரான தேவனாக இருக்கிறார். He is El Shaddai. அவர் எல் ஷதாயாக இருக்கிறார். My dear brother, my dear இளமையான sister, சகோதரி சகோதரி, as El Shaddai, எல் ஷதாயாக he just tells 7 important blessings to Abraham. ஆபிரகாமுக்கு 7 முக்கியமான ஆசீர்வாதங்களை சொல்கிறார். He gives 7 important promises to Abraham. ஆபிரகாமுக்கு 7 முக்கியமான வாக்குத்தத்தங்களாக இருக்கிறது. Now we read in verse 12, verse 2, 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். And I will make a covenant between me and thee, and will multiply thee exceedingly. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். first promise, முதலாவது வாக்குத்தத்தம், I will make my covenant between me and thee. நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன். I will make a covenant between you and I. உனக்கும் எனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை நான் I will make a உண்டு covenant between me and thee. எனக்கும் உனக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கையை நான் He ஏற்படுத்துவேன். is a covenant God. அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துவ தேவன். What do you mean by covenant in the Bible? வேத புத்தகத்திலே உடன்படிக்கை என்று சொன்னால் என்ன பொருள்? The Bible covenant doesn't mean a contract. வேதத்தை நாம் வாசிக்கிறவர்களுக்கான உடன்படிக்கையானது ஏதோ ஒரு ஒப்பந்தத்தை குறிக்கவில்லை. The Bible covenant is little different from what we generally understand by covenant. பொதுவாக நாம் உடன்படிக்கை என்ற வார்த்தையை புரிந்து கொள்வதை காட்டிலும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உடன்படிக்கை என்ற வார்த்தையின் பொருள் வேறுபட்டதாக இருக்கிறது. In the Bible, when the Lord says, I will make a covenant, வேதத்திலே கர்த்தர் நான் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்துவேன் என்று சொல்கிற காரியம் what does it mean? எதை அர்த்தப்படுத்துகிறது? The Lord binds himself for an oath he gives. அவர் தேவன் தாம் கொடுக்கிறதான ஒரு வாக்குக்கு தம்மை தாமே அதற்கு பிணையாக வைக்கிறார். Wonderful. That is what exactly a covenant is. அதுதான் உடன்படிக்கை என்று சொல்ற வார்த்தையுடைய பொருளாக இருக்கிறது. He brings him into a binding for the oath he gives. அவர் கொடுக்கிறதான வாக்கு தம்மை தாமே ஒரு பிணையாக தம்மை கொண்டு வந்து சேர்க்கிறார். That is a covenant. அதுதான் உடன்படிக்கை என்று சொல்லப்படுகிறது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரி when சகோதரி, the Lord comes into a covenant with Israel, கர்த்தர் இஸ்ரவேலோடு கூட ஒரு உடன்படிக்கைக்குள்ளாக கடந்து வரும்பொழுது whatever the promises he does, அவர் செய்கிற என்ன வாக்குத்தத்தமானாலும் சரி, surely he will fulfill those promises if the conditions are met. அந்த நிபந்தனைகள் சந்திக்கப்படுமானால் நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தை நிறைவேற்றுவார். And what are the conditions here? எந்த நிபந்தனைகளை அவர் வைக்கிறார்? What are the conditions here? எந்த நிபந்தனைகளை அவர் அங்கே வைக்கிறார்? You have to believe.
நீ விசுவாசிக்க There's வேண்டும். the only one condition. இந்த ஒரே ஒரு காரியம் தான் அங்கே இருக்கிறது. You have to believe. நீ விசுவாசிக்க வேண்டும். My dear brother, my dear அருமையான sister. சகோதரி சகோதரி, That's what God wanted Abraham to do. தேவன் ஆபிரகாம் செய்ய வேண்டும் என்று விரும்பின காரியம் அதுதான். Abraham was to believe that. ஆபிரகாம் அதை விசுவாசிக்க வேண்டியவனாக Glory be to காணப்பட்டார். the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. In this new year, the Lord இந்த says, புதிய வருஷத்திலே கர்த்தர் விதமாய் "The சொல்கிறார், El Shaddai God is a God of covenant. இந்த எல்ஷதாய் தேவன் உடன்படிக்கையின் தேவனாக இருக்கிறார். He binds himself in his word. அவர் தம்முடைய வாக்கோடு கூட தம்மை பிணைக்கிறார். He will never go away from his promise. தம்முடைய வாக்குத்தத்தை விட்டு அவர் ஒரு காலம் விலகி போகிறதும் இல்லை. He can say no to his promise. தம்முடைய வாக்குத்தத்துக்கு இல்லை என்று அவர் சொல்லுகிறதில்லை. My dear brother, my dear அருமையான sister, சகோதரி சகோதரி, he cannot deny what he has promised. அவர் எதை வாக்கு கொடுத்தாரோ அதை அவர் மறுக்க முடியாது. He brings himself into a binding. அவர் தம்மை தாமே அதற்கு பிணையாக ஒப்புக் If கொடுக்கிறார். you believe, he has to do it. நீங்கள் விசுவாசிப்பதனால் அவர் செய்தே ஆக வேண்டும். If you don't believe, there's no binding for him. நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் எந்த விதமான நிர்பந்தமும் இல்லை. Glory be to the Lord's holy கர்த்தருடைய name. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. All things are possible with him. அவராலே எல்லாம் ஆகும். Number one, I will make a covenant between you and me. ஒன்று சொல்கிறார், நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை நான் And ஏற்படுத்துவேன். number two, இரண்டாவதாக we read in the same verse, அதே வசனத்தை நாம் வாசிக்கிறோம், I will multiply thee exceedingly. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் I will என்றார். multiply thee exceedingly. உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன். Glory be to the Lord's holy கர்த்தருடைய name. பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. My dear brother, my dear என் அருமையான sister, சகோதரி சகோதரியே, this is the Lord's promise to the church. இதுதான் சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தமாக One of the இருக்கிறது. blessings of the Lord from the beginning, ஆரம்ப முதற்கொண்டே கர்த்தர் கொடுக்கிறதான ஒரு ஆசீர்வாதம் என்று சொன்னால் multiplicity. பெருக்கம். Multiplicity. பெருக்கம். My dear brother, my dear என் sister, அருமையான சகோதரி சகோதரி, when God created man, தேவன் மனுஷனை சிருஷ்டித்த பொழுது the first commandment the Lord said, முதலாவது தேவன் கொடுத்த கட்டளை என்னன்னு சொன்னால், multiply and replenish the நீங்கள் earth. பாலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். Multiply and replenish the earth. பாலுகி பெருகி பூமியை The நிரப்புங்கள். Lord wants us to multiply. கர்த்தர் நாம் பெருக வேண்டும் என்று விரும்புகிறார். And the Lord told the children of Israel, இஸ்ரவேல் புத்திரரை பார்த்து தேவன் சொன்னார், we will be 1,000 times greater than what you are today. இன்றைக்கு நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்காய் மாறுவீர்கள் என்று சொன்னார். Deuteronomy 1:11. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 1,000 11ஆம் times வசனம். more than what you are. இப்போது நீங்கள் இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாக, 1,000 times. இப்போ இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு Multiplicity. பெருக்கம். He took 5 loaves of bread and 2 fishes. 5 அப்பத்தையும் 2 மீனையும் தம்முடைய கரங்களில் எடுத்தார். He multiplied that. அதை அவர் பெருகும்படியாக செய்தார். 7 loaves of bread and few fishes. 7 அப்பங்களையும் ஒரு சில மீன்களையும் வைத்து He multiplied that. அதை அவர்கள் பெருகும்படியாக செய்தார். God called one Abraham தேவன் ஒரு ஆபிரகாமை அழைத்தார். and he multiplied him. அவனை அவன் பெருகும்படியாக செய்தார். Nations are come out of him. ஜாதிகள் அவனிடத்திலிருந்து புறப்பட்டு வெளியே My வந்தனர். dear brother, my dear அருமையான sister, சகோதரி சகோதரி, devil always tries to diminish. பிசாசு எப்பொழுதுமே நாம் குறைந்து போக வேண்டும் என்று விரும்புகிறவன். He brings division. அவன் பிரிவுகளை உண்டு பண்ணுகின்றான். My dear brother, my dear அருமையான sister, சகோதரி சகோதரி, God multiplies. தேவன் அதை பெருக பண்ணுகிறான். Glory be to the Lord's holy கர்த்தருடைய name. பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. And if you read Deuteronomy chapter 28, உபாகமம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் when the Lord வாசிப்பீர்கள், speaks about his blessings, தம்முடைய ஆசீர்வாதங்களை குறித்து தேவன் பேசும் பொழுது he again and again speaks about the principle of multiplicity. மீண்டும் மீண்டுமாக பெருக்கத்தினுடைய தாற்பயத்தை அவர் சொல்கிறார். He will multiply your ministry. உன் ஊழியத்தை நீ பெருகுவாய். He will multiply your income. உன்னுடைய வருமானத்தை அவர் பெருக்குவார். He will multiply your joy. உன்னுடைய சந்தோஷத்தை அவர் பெருக்குவார். He will multiply this ministry. ஊழியத்தை அவர் பெருக்குவார். Glory be to the Lord's holy கர்த்தருடைய name. பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. He will continue to multiply. அவர் தொடர்ந்து இப்படியே பெருக்கிக் கொண்டே போவார். This El Shaddai God tells இந்த Abraham. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். This El Shaddai God tells Abraham, இந்த சம்பூர்ணராகிய தேவனை ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், I will multiply thee. நான் உன்னை பெருக பண்ணுவேன். How will I multiply thee? எப்படி நான் உன்னை பெருக I பண்ணுவேன்? will multiply thee exceedingly. மிகவும் திரளாய் நான் உன்னை பெருக பண்ணுவேன். Exceedingly. மிகவும் திரளாய். It transcends all our comprehension. நம்முடைய புரிந்து கொள்ளுதல் எல்லாவற்றுக்கும் அது அப்பாற்பட்டதாக But as a இருக்கிறது. servant of God in the name of Jesus, I tell ஆனால் you, இந்த ஊழியக்காரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு the சொல்லுகிறேன். second blessing is the Lord will multiply thee. இரண்டாவது கர்த்தர் கொடுக்கிறதான ஆசீர்வாதம், தேவன் உங்களை பெருக பண்ணுவார். And what does the El Shaddai God do? இந்த எல் ஷதாய் தேவன் என்ன செய்கிறார்? We read in verse 5, 5ஆம் வசனத்தை நாம் இப்படியே வாசிக்கிறோம். Neither shall thy name any more be called Abram, but thy name shall be Abraham, for a father of many nations have I made thee. இனி உன் பேர் ஆபிரகாம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பேர் ஆபிரகாம் எனப்படும் என்றார். number 3, மூன்றாவதாக, he will modify your name.
உன்னுடைய பெயரை அவர் மாற்றி விடுவார். He will change your name. உன்னுடைய பெயரையே அவர் மாற்றுவார். My dear brother, my dear sister, சகோதரி சகோதரி, Abraham inherited a name from his parents. தன்னுடைய பெற்றோரிடத்திலிருந்து ஒரு பெயரை அவன் His சுதந்திரித்தார். father Terah called him Abraham, அவனுடைய தகப்பனாகிய தேனாக அவனை ஆபிரகாம் என்று சொன்னான். and he had a good intention. அவனுக்கு ஒரு நல்ல நோக்கம் இருந்தது. Abraham is prince, ஆபிரகாம் என்று சொன்னால் பிரபு. and his father gave this good name to இந்த நல்ல Abraham. பெயரை ஆபிரகாமுக்கு அவனுடைய தகப்பன் கொடுத்தான். My dear brother, my dear sister, எல்லாருமே சகோதரி சகோதரி, but God brought out a separation in his life. ஆனால் அவனுடைய வாழ்க்கையில தேவன் ஒரு பிரிவை உண்டு He பண்ணினார். left his parents, தன் தகப்பனை பெற்றோரை he விட்டான். left his people, தன்னுடைய ஜனங்களை விட்டான். he left his land, தன்னுடைய தேசத்தை விட்டான். and obeying God, he has gone to a place not knowing where he was going. தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவன் எங்கே போகிறான் என்பதை அறியாதவனாக புறப்பட்டு போனான். My dear brother, my dear அருமையான sister, சகோதரி சகோதரியே, now God tells Abraham, இப்பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், tells Abraham, ஆபிரகாமே, I change your name. உன்னுடைய பெயரை நான் மாற்றி The விடுவேன். father called you Abraham, உன்னுடைய தகப்பன் உன்னை ஆபிரகாம் என்று சொன்னான். and everybody is calling you prince, prince, prince. எல்லாருமே உன்னை பிரபு பிரபு என்று சொல்லி அழைக்கிறார்கள். I change your ஆனால் name. நான் உன்னுடைய பெயரை மாற்றி I'll விடுவேன். give you a new name. ஒரு புதிய பெயரை நான் உனக்கு கொடுக்கிறேன். Your name shall be உன்னுடைய பெயரானது Abraham. ஆபிரகாம். Abraham means ஆபிரகாம் என்று சொன்னால் father of many, திரளான ஜனங்களுக்கு அவன் தகப்பனாய் father of many. திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக. This is the vision of God concerning Abraham. இதுதான் ஆபிரகாமை குறித்து தேவனுக்கு உன்னதான ஒரு தரிசனமாய் இருக்கிறது. In many occasions we see அநேக சமயங்களிலே நாம் இப்படியே பார்க்கிறோம். God changes the name of the people he has chosen. தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனத்தினுடைய பெயரை அவர் மாற்றி விடுகிறார். In one particular church, ஒரு குறிப்பிட்ட சபையிலே this has been the practice. இது அவருடைய பழக்கமாக இருந்து வந்தது. They may have a name given by their parents, தன்னுடைய பெற்றோரினாலே கொடுக்கப்படுகிற ஒரு பெயர் அவர்களுக்கு இருக்கும் and பொழுது when they come for the ministry, ஊழியத்துக்கு என்று வருவார்கள் என்று சொன்னால் their bishop, அவருடைய பிஷப் they change the name of that person. அந்த ஆளுடைய பெயரை மாற்றி Or the விடுகிறார்கள். head of that order changes the name of that ஏனென்றால் person. அதில் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் அந்த ஆளுடைய பெயரை மாற்றி There விடுகிறார்கள். is a purpose in it. அதிலே ஒரு நோக்கம் உண்டு. There is a name given by parents. பெற்றோராலே கொடுக்கப்பட்ட ஒரு பெயர் There இருக்கிறது. is a name given by God. தேவனாலே கொடுக்கப்படுகிற ஒரு பெயரும் உண்டு. The name given by parents, பெற்றோராலே கொடுக்கப்படுகிற பெயரானது at least in those days, அந்த நாட்களிலே that showed their vision, their ambition. அவருடைய தரிசனத்தையும் அவருடைய விருப்பத்தையும் காண்பிக்கிறதாக This is இருக்கிறது. what they wanted their son to be. எப்படிதான் அவருடைய பிள்ளை மாற வேண்டும் என்று விரும்புகிறபடியினாலே They wanted to give that name to their அந்த child. பெயரை தம்முடைய பிள்ளைகளுக்கு வைக்கும்படியாக அவர்கள் விரும்புகிறார்கள். My dear brother, my dear sister, அருமையான சகோதரி they are சகோதரி, the name of God. தேவனுடைய பெயரை வைக்கிறார்கள். They are the names of great men. அல்லது பெரிய பெரிய மனுஷருடைய பெயர்களை அவர் Or of வைக்கிறார்கள். the names of some flowers. இல்ல சில புஷ்பங்களுடைய பெயர்களை Or வைக்கிறார்கள். names of some gems. இல்லாவிட்டால் சில கற்களுடைய பெயர்களை வைக்கிறார். விலையேறப்பட்ட கற்களுடைய பெயர்களை. Something precious. இது ஏதோ ஒன்று விலையேறப்பட்டதான Something காரியம். beautiful. அழகானவைகள், Something fragrant. வாசனை கொடுக்கக்கூடியவைகள், Something meaningful. அர்த்தமுள்ளவைகள். My dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரி, something of their own parents. அவள் தன்னுடைய பெற்றோரின் மூலமாக உண்டாயிருக்க ஒன்று. They gave the name of their parents. தன்னுடைய பெற்றோருடைய பெயரை அவர்கள் கொடுக்கிறார்கள். Something important. ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை Are செய்கிறார்கள். commemorating that occasion. அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை நினைவு கூறும்படியாக In these days, இந்நாட்களில் probably they don't do like this. அப்படி எல்லாம் செய்கிறதில்லை. They write all the alphabets இருக்கிற எல்லா விதமான எழுத்துக்களையும் எடுத்துக் கொள்கிறார்கள். and they put it in a box. ஒரு பெட்டிக்குள்ள போடுறாங்க. They mix it. அதை கலக்குறாங்க. They take a few alphabets. ஒரு சில எழுத்துக்களை அதில் எடுக்கிறாங்க. Probably they make that a name. அதுல இருந்து ஒரு பெயரை உண்டு பண்ணுகிறார்கள். Half the name we couldn't pronounce. அநேக பெயர்களை நாம் உச்சரிக்க முடியாமல் Puchu. The names we couldn't even get into our tongue. நம்முடைய நாவிலே கூட அது வர மாட்டேங்கிறது. My dear brother, my dear sister. அருமையான சகோதரி சகோதரியே, But God gives you a new name. ஆனால் தேவன் ஒரு புதிய பெயரை உங்களுக்கு கொடுக்கிறார். And what does that mean? அந்த பெயர் அது எதை அர்த்தப்படுத்துகிறது? That name speaks about the vision of God concerning you. அந்த காரியமானது தேவன் உங்களை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை காண்பிக்கிறதா? God has got a vision concerning Robert. ராபர்ட்டை குறித்து தேவனுக்கு ஒரு தரிசனம் உண்டு. My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரி, That is the reason why my father called me Robert. என்னை ராபர்ட் என்று சொல்லி அழைத்ததற்கான ஒரு காரணம் உண்டு. It was the name of his friend. அது அவருடைய நண்பருடைய ஒருவருடைய பெயர். But God has got a vision concerning me. ஆனால் என்னை குறித்து தேவனுக்கு என்று சொல்லி ஒரு தரிசனம் உண்டு. Whether I know the name or not, எனக்கு அந்த பெயர் தெரியுமோ தெரியாது. God sees me in that name. அந்த பெயரை கொண்டு தேவன் என்னை பார்க்கிறார். God sees me in that name. அந்த பெயரினாலே தேவன் என்னை காண்கிறார். Somebody called the son of Jonah Simon. யோனாவின் குமாரனை சீமோன் என்று சொல்லி யாரோ கூப்பிட்டார்கள். Simon means சீமோன் என்று சொன்னால் it was a weed. அது ஒரு நாணல். But when Jesus saw Simon, ஆனால் சீமோனை இயேசு கண்ட பொழுது Jesus changed his name. இயேசு அவனுடைய பெயரை He மாற்றினார். called him Peter. அவனை பேதுரு என்று சொல்லி கூப்பிட்டார். That's a stone. அது ஒரு கல். There's also called Cephas. கேபா என்று சொல்லி That's அழைக்கப்படுகிறது. a rock. ஒரு பாறை. He is no more a weed.
ஒரு நாணலாக அவன் இனி இருக்கிறதில்லை. So what God sees in you is different from what your parents saw in you. ஆனால் தேவன் என்ன உங்களை பார்க்கிறாரோ அதற்கும் உங்களுடைய பெற்றோர் உங்களை பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் உண்டு. The Lord changes your name. கர்த்தருடைய பெயரை மாற்றுகிறார். My dear brother, my dear sister, என் அருமையான சகோதரி சகோதரி, what others see you. மற்றவர்கள் எப்படியா உங்களை காண்கிறார்கள்? They saw Jacob was called Jacob because he was a supplanter. யாக்கோபை யாக்கோபு என்று சொன்னால் அவன் எத்தனா இருந்தபடினாலே Jacob means supplanter. யாக்கோபு என்று சொன்னால் அவன் எத்தன். And God changed his name. ஆனால் அவனுடைய பெயரை தேவன் மாற்றினார். God changed his name. அவனுடைய பெயரை தேவன் He called him மாற்றினார். Israel. அவன் இஸ்ரவேல் என்று சொல்லி Prince அழைத்தார். of God. தேவனுடைய பிரபு, Who overcame God. தேவனை மேற்கொண்டவன். My dear brother, my dear sister. என் அருமையான சகோதரி சகோதரி, And Zion was called forsaken. சீயோன் கைவிடப்பட்டவள் என்று அழைக்கப்பட்டான். Zion was called left alone, பாழான தேசம் என்று அழைக்கப்பட்டான். desolate. பாழான தேசம் என்று God changed her name. தேவனோ அவருடைய பெயரை மாற்றி God போட்டார். called her Beulah. அவருடைய பெயரை பியூலா என்று மாற்றினார். God called her Hephzibah. எப்சிபா என்று மாற்றினார். My dear brother, my dear என் அருமையான sister. சகோதரி சகோதரி, The world may be calling you by different names. ஒருவேளை உலகம் வித்தியாசமான பெயரினாலே உங்களை அழைக்கலாம். Probably the world is calling you useless. ஒன்றுக்கு உதவாதவன் என்று சொல்லி அவருடைய உலகத்தை They are அழைக்கலாம். calling you Vadavakara. உதவாக்கரை, Vadavakara, useless fellow. உதவாக்கரை என்று சொல்வார்கள். No use of him. உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, They are calling you Prayojaname illa. பிரயோஜனம் இல்லாதவன். The Lord will change your name. ஆனால் கர்த்தர் உன்னுடைய பெயரை மாற்றி The போடுவார். Lord, the world calls you fraud. உலகம் உன்னை fraud என்று சொல்கிறது. The Lord will change your name. தேவன் உன்னுடைய பெயரை மாற்றி The போடுவார். world is calling you Mutal. முட்டாள் என்று உலகம் சொல்லும். The Lord will change your name. கர்த்தருடைய பெயரை மாற்றி விடுவார். The world is calling you poor. ஒரு தரித்திரன் ஏழை என்று சொல்லி உலகம் சொல்லும். The Lord will change your name. கர்த்தர் உன் பெயரை மாற்றி It's விடுவார். one of the greatest blessings. மிகப்பெரிய ஆசீர்வாதங்களிலே ஒன்று. That's what the Lord prophesied and said. அதனால்தான் தேவன் தீர்க்கதரிசனமாய் You will be சொன்னார், called by a new name with which I call you. நான் உன்னை அழைக்கிற புதிய பெயரினாலே புதிய நாமத்தினால் நீ அழைக்கப்படுவாய். You will be known by the new name wherewith I call you. நான் உன்னை அழைக்கிற புதிய நாமத்தினாலே நீ That's அறியப்பட்டிருப்பாய். the beautiful. Everybody will be knowing you by that new எல்லாரும் name. அந்த புதிய நாமத்தினாலே உன்னை அறிந்து கொள்வார். They will know you as Panakar. உன்னை பணக்காரன் என்று அறிந்து கொள்வார். They will know you as a blessed person. ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று அறிந்து கொள்வார். They will know you as a good man. நல்ல மனுஷன் என்று அறிந்து They கொள்வார். will know you as a saint. பரிசுத்தவான் என்று They will know you as an evangelist. சுவிசேஷகன் என்று அறிந்து கொள்வார். They will not know you as a bootlegger. பணத்தை கடத்துகிறவன் என்று சொல்லி நினைக்க They மாட்டார்கள். may not know you as a drug pusher. கஞ்சா விற்கிறவன் என்று சொல்ல மாட்டார்கள். They will know you as a saint. ஒரு பரிசுத்தவான் என்று சொல்வார். They will know you as an evangelist. ஒரு சுவிசேஷன் என்று அறிந்து They will know கொள்வார். you as a child of God. தேவனுடைய பிள்ளை என்று அறிந்து கொள்வார். You will be known by the new name with which God calls you. தேவன் உன்னை அழைக்கிற புதிய நாமத்தினாலே நீ அழைக்கப்படுவாய். The other day one brother was giving his இதற்கு testimony. முன்பாக ஒரு சகோதரன் தன்னுடைய சாட்சியை சொல்லிக் He கொண்டிருந்தார். said that he was a drug pusher. அவர் போதை மாத்திரை அவர் கடத்துகிறதாக சொன்னார். My dear brother, my dear sister, அருமையான சகோதரி today சகோதரி, we don't know him by that name. இன்றைக்கு அந்த பெயரினாலே அவரை நாம் We அறிந்திருக்கிறோம். know him as a child of God. தேவனுடைய பிள்ளை என்று அவரை அறிந்திருக்கிறோம். We know him as a child of God. தேவனுடைய பிள்ளையாக அறிந்திருக்கிறோம். God changes your name. தேவனுடைய பெயரை மாற்றி This is விடுவார். one of the blessings of the El Shaddai. இது எல்ஷதாயினால் உண்டாகிற And you will be known ஆசீர்வாதம். by the new name with which God calls தேவன் you. உங்களை அழைக்கிறதான புதிய நாமத்தினால் நீங்கள் அறியப்பட்டிருப்பீர்கள். And not only that, அது மாத்திரமல்ல, my dear brother, my dear sister, என் அருமையான சகோதரி we சகோதரி, read in verse 6, 6ஆம் வசனத்துல, And I will make thee exceedingly fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். glory to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. And fourth blessing the Lord says, நான்காவது ஆசீர்வாதம் I'm sorry, the கர்த்தருக்கு fifth blessing the Lord says, கர்த்தருடைய 5வது ஆசீர்வாதம், I will magnify thee. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். I will magnify thee. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். I will make thee exceeding fruitful, and I will make nations of thee, and kings shall come out of thee. நான் உன்னை அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன், உன்னிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை Not உண்டாவதாக. only the Lord modifies your name, கர்த்தருடைய பெயரை மாற்றுகிறது மாத்திரமல்ல, not only the Lord multiplies you, கர்த்தருடைய பெருக பண்ணுகிறது not மாத்திரமல்ல, only the Lord makes a covenant with you, கர்த்தருடைய உடன்படிக்கை பண்ணுகிறது மாத்திரமல்ல, the Lord promises you. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்கிறார். My dear brother, my dear என் அருமையான sister, சகோதரி He சகோதரி, will magnify you in this year, இந்த வருஷத்தை அவர் உண்மை மேன்மைப்படுத்துவார். and your life shall be fruitful. உன்னுடைய வாழ்க்கையானது கனி கொடுக்க
கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாய் And காணப்படும். he shall be a source of blessing to many people. அநேகருக்கு நீ ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் இருப்பாய். Nations shall come out of you, உன்னிடத்தில் ஜாதிகள் புறப்பட்டு வரும். and kings shall spring forth from உன்னிடத்தில் you. ராஜாக்கள் தோன்றுவார்கள். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை That உண்டாவதாக. speaks about a glorious life, அது மகிமையான ஒரு ஜீவியத்தை a காண்பிக்கிறதா successful இருக்கிறது. life. ஒரு வெற்றிகரமான வாழ்க்கை. The Lord will magnify you. கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கே மகிமை How could உண்டாவதாக. that be அது possible? எப்படி சாத்தியமாகிறது? Because he is El Shaddai. அவர் சர்வபூரணரான தேவனாய் He இருக்கிறார். is El Shaddai. அவர் எல் ஷதாயாக இருக்கிறார். All things are possible with him. அவரால் எல்லாம் ஆகும். He is an almighty God. அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். He can make you great. அவர் உங்களை பெருமைப்படுத்துவார். Not only he gives you a new name, ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறது he மாத்திரமல்ல, makes that name great. அந்த பெயரை அவர் பெருமைப்படுத்துகிறார். Giving a new name speaks about changing your situation. ஒரு புதிய பெயரை கொடுக்கிறது சூழ்நிலையை மாற்றுவதை காண்பிக்கிறது. But making you fruitful, ஆனால் உங்களை கனி கொடுக்க பண்ணுகிறதோ that speaks about how he exalts you. எவ்விதமாக அவர் உங்களை உயர்த்துகிறார் என்பதை அது Your காண்பிக்கிறது. horn will be exalted உங்களுடைய gloriously. கொம்பு மகிமையாக உயர்த்தப்படும். As the Lord promised in this morning, இந்த காலையில கர்த்தர் நமக்கு he வாக்குத்தத்தமாக will make you இருக்கிறார். ride on the high places of the earth. பூமியின் உயர்ந்த ஸ்தலங்களிலே அவர் உங்களை ஏறி வர பண்ணுவார். You shall be a praise on the earth. நீங்கள் பூமியிலே புகழ்ச்சியாய் இருப்பீர்கள். Because you know his name, அவருடைய நாமத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியினாலே he will set you on high. அவர் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பார். Always remember Deuteronomy chapter 26 verse 19. உபாகமம் 26:19 எப்பொழுதும் ஞாபகத்திலே நீங்கள் வைத்துக் We கொள்ள shall read வேண்டும். that verse one more இந்த time. ஒரு முறை கூட நான் வாசிப்போம். நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் என்றும் நான் சொன்னபடியே நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்த ஜனமாய் இருப்பாய் என்றும் அவர் என்று உனக்கு சொல்லுகிறார் என்றான். And to make thee high above all nations which he hath made, in praise and in name and in honor, and that thou mayest be an holy people unto the Lord thy God, as he hath spoken. And I will make thee high above all nations which I have made. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். In praise, புகழ்ச்சியில, in name, கீர்த்தியில, in honor, கனத்தில, மகிமையில, high above all, எல்லாரை காட்டிலும் மேலாக in your studies, உங்களுடைய படிப்புல, in your college, உங்களுடைய கல்லூரியில, in your office, ஆபீஸ்ல, in the church, சபையில, high above all, எல்லாரை காட்டிலும் மேலாக, high above all. எல்லாருக்கும் மேலாக. That is the Lord's doing. அது கர்த்தருடைய ஒரு செயல். That is the Lord's doing. அது கர்த்தருடைய ஒரு செயலாக High இருக்கிறது. above all. எல்லாருக்கும் மேலாக. How is that possible? அது எப்படி ஆகிறது? He is El Shaddai. அவர் எல் ஷதாயாக இருக்கிறார். He is El Shaddai. அவர் எல் ஷதாயாக இருக்கிறார். My dear brother, my dear sister, இளைஞன சகோதரி சகோதரி, when your relatives look at you, உங்களுடைய உறவினர்கள் உங்களை பார்க்கும் பொழுது they shall give reverence to you. உனக்கு அவர்கள் பயபக்தியை காண்பிப்பார்கள். What I can say, Maryada, they'll show my reverence to you, Maryada. ஒரு மரியாதையை உங்களுக்கு செலுத்துவார்கள். Fear to you. உனக்கு ஒரு பயத்தை, உன்னை குறித்த ஒரு பயம் அவர்களுக்கு They will இருக்கும். not be scared of you. உங்களை குறித்து பயந்து விடுவார்கள் அல்ல. A respectable fear. ஒரு மதிப்புக்குரியதான ஒரு That's beautiful. A காரியம் இருக்கும். respectable fear. ஒரு மதிப்புக்குரிய ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கும். That is what I mean, reverence. அதுதான் நான் சொல்வது மரியாதை என்று சொல்வது. My dear brother, my dear sister, எல்லாருமே சகோதரி சகோதரி, I know a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையை நான் அறிந்திருக்கிறேன். and he was doing wonderful ministry, மிக அருமையாக ஊழியத்தை அவர் செய்து and he was in கொண்டிருக்கிறார். the teaching profession, ஆசிரியராக பணியாற்றுகிறார்கள். and he was affectionate with all his fellow teachers. தன்னோடு கொடுக்கிற எல்லா ஆசிரியர்களோடும் கூட அவர் மிகவும் பாசமாக காணப்படுவார்கள். During the leisure hours, விடுமுறையான வேளைகளில் the நேரங்களில் teachers would be sitting in their rooms and they will be talking all manner of things. ஆசிரியர்கள் தங்களுடைய அலுவலக அறையில உட்கார்ந்து கொண்டு எல்லா காரியங்களையும் பேசிக் கொண்டிருப்பார்கள். And when this teacher goes, இந்த ஆசிரியர் போவாரனா one by one they will stop talking. ஒவ்வொருவராக பேசுகிற நிறுத்தி விடுவார்கள். There won't be any dirty jokes there. எந்த விதமான அசுத்தமான வார்த்தைகளை அவர் பேச They won't மாட்டார்கள். talk about TV, cinema, etc. டிவி குறித்தோ சினிமாவை குறித்தோ பேச மாட்டார்கள். And there will be a type of a silence there. அங்கே ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை My உண்டாயிருக்கும். dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரி, that man was able to command reverence. அந்த மனுஷன் இப்படிப்பட்ட ஒரு மரியாதையை அவனாலே ஏற்றுக்கொள்ள That முடிகிறது. man was commanding that respect. அந்த மரியாதை அவர் பெற அவரால் முடிகிறது. They can't talk that dirty things when that person is present. அந்த ஆள் அங்கே இருக்கும் பொழுது இப்படிப்பட்ட அசுத்தமான காரியங்களை அவரால் பேச They will have முடியாது. a type of a fear for you.
அவங்களை குறித்தான ஒரு பயம் அவர்களுக்கு My காணப்படும். dear brother, my dear sister, அருமையான சகோதரி just imagine two persons are standing and talking, ரெண்டு ஆட்கள் இருந்து கொண்டு பேசுவார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். and you are going there. நீங்கள் அங்க போறீங்க, Immediately they stop talking. உடனே பேச நிறுத்தி There விடுறார்கள். can be two reasons for it. அதுக்கு ரெண்டு காரணம் இருக்க முடியும். Number one, ஒன்று, they are scared that you should not hear that, நீங்கள் அதை கேட்க கூடாது என்ற ஒரு பயம் அவர்களுக்கு இருக்கலாம். because probably they are talking about you, என்றால் உங்களை குறித்து அவர்கள் பேசுகிறபடினால, or somehow they don't want you to hear that. இல்லாவிட்டால் நீங்கள் அதை கேட்க கூடாது என்று அவர்கள் So விரும்புகிறபடினால immediately they stop it. உடனே அதை நிறுத்தி விடுவார்கள். And whenever you could see such people, அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பார்க்கும் பொழுது, whenever I see such people, அப்படிப்பட்ட ஆட்களை நான் பார்க்கும் I பொழுது just pity for them. அவளுக்கு நான் Why did பரிதாபப்படுகிறேன். they stop talking? ஏன் நிறுத்த வேண்டும்? It's because they are talking about me. என்னை குறித்து பேசுகிறபடினால, Or they are talking about something which they don't want me to hear. நான் கேட்க கூடாது என்று அவர்கள் எதிர்பார்க்க எதையோ குறித்து அவர்கள் பேசுகிறபடினால, Probably that is the reason they stop. ஒருவேளை அது நிமித்தமாக அவர்கள் நிறுத்தி இருக்கலாம். The second reason, இரண்டாவது காரணம், their respect for you, உங்களை குறித்த ஒரு மரியாதை, reverence for you. உங்களை குறித்த ஒரு மரியாதை. They don't want to talk such and such things when you are there. நீங்கள் அங்கே இருக்கும்போது இப்படிப்பட்ட காரியத்தை அவர்கள் பேச In your விரும்பாதபடினால, presence, they don't want to talk those things. அந்த காரியங்களை உங்களுக்கு முன்பாக அவர்கள் பேச You விரும்ப, are demanding respect from them. அவளுக்கு நீங்கள் அப்படிப்பட்ட மரியாதையை நீங்கள் பெறுகிறீர்கள். My dear brother, my dear அருமையான sister, சகோதரி சகோதரி, honor, கனம், reverence, பயம், பக்தி, respect, மரியாதை the Lord gives. கர்த்தர் கொடுக்கிறார். He will make us exceeding grateful. Great. மிகவும் அதிகமாய் திரளாய் பெருக பண்ணுவார். Exceeding fruitful. மிகவும் அதிகமாய் பலன் கொடுக்கும்படியாய் செய்வார். People will honor us. ஜனங்கள் நம்மை கனப்படுத்துவார்கள். I will make you high above all. எல்லாருக்கும் மேலாக நான் உன்னை உயர்த்துவேன். A person who became a pastor, ஒரு பாஸ்டரான ஒருவர் he has told me about his early days. தம்முடைய ஆரம்ப நாட்களை குறித்து அவர் எடுத்து சொன்னார். He was a terrible boy, அவர் பயங்கரமான ஒரு மனுஷன். teasing others, mocking at others, மற்றவர்களை கேலி பண்ணுவது, பரியாசம் பண்ணுவது. and he had a team with him. அவரோடு கூட ஒரு கூட்டம் இருக்கும். All were the same brand, எல்லாருமே ஒரே ஆட்கள் தான். and they were at Rayapuram. அவர்கள் எல்லாரும் ராயபுரத்தில் இருந்தவர்கள். At that time, அந்த சமயத்தில் early days, ஆரம்ப நாட்களில் Pastor Sundaram was ministering at Rayapuram. அங்கே பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் ராயபுரத்தை ஊழியம் செய்து He கொண்டிருந்தார். used to carry an umbrella and walk, ஒரு கொடை எடுத்துக்கொண்டு நடந்து போவாராம். and these boys used to stand and mock at him. இந்த ஆட்கள் நின்று கொண்டு அவரை பரியாசம் The பண்ணுவார்கள். man who was in that team here, band has told me. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு ஆள் என்று எப்படி ஆச்சு. Later he himself became a pastor. அதுக்கு பின்பாக அவரும் கூட ஒரு ஊழியக்காரராய் He மாறினார். used to stand and mock at Pastor Sundaram. நின்று கொண்டு பரியாசம் பண்ண Hey, வரார். hallelujah karam varan. அல்லேலூயாக்காரன் Hey, வரார். hallelujah karam varan. அல்லேலூயாக்காரன் வரார். But when Pastor Sundaram comes closer, கிட்ட வந்துடுவாரானா everybody will put their head down. தன்னுடைய தலையெல்லாம் கீழே கவர்த்துக் கொள்வாங்களாம். Or they will just go into their houses. இல்ல அவர்கள் வீட்டுக்கு போயிடுவாங்களாம். And he has told me personally, தனிப்பட்ட அளவில் அவர் when பேச்சு Pastor Sundaram walks on the street, தெருவிலே பாஸ்டர் சுந்தரம் நடந்து போவாரானால் we could not stand on the road. தெருவிலே நிற்க முடியாது. We cannot stand on the road. தெருவிலே நாங்கள் நிற்க முடியாது. Somehow we all will go in. எப்படியோ உள்ள போய் Or விடுவோம். at least we will put our head down. இல்லாவிட்டால் தலையாவது குனிந்து Till கொள்வோம். he could cross us, we all will be quiet. நாங்கள் அவர் போகிற மட்டுமாக நாங்கள் அமைதியா இருப்போம். How could that man command that respect? எப்படி அந்த மரியாதையை அவராலே சம்பாதிக்க முடியும்? My dear brother, my dear sister, எல்லாருமே சகோதரி சகோதரி, when she was very young, மிகவும் இளைஞராக இருக்கும்போது probably 16 or 17, 16-17 வயதாக இருக்கும்போது Sister Sara Navaraji took a job with the MES, Madras Electricity Service. சகோதரி சாரணாராஜி அவர்கள் MES வேலை செய்து கொண்டார்கள். And when she was working there, அங்கே அவர்கள் வேலை செய்யும் பொழுது she was commanding a very high respect from the people. ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதையை அவர்கள் சம்பாதித்தார்கள். Always she was wearing a dress of modesty. எப்பொழுதுமே ஒரு கண்ணியமான உடையிலே அவர்கள் 16, போவார்கள். 17-year-old girl. 17 வயதுள்ள ஒருவர் And she would go to the bus, பஸ்ல போவாங்களாம். the bus stop. பஸ் ஸ்டாப் Many people will be standing there. அநேக நின்று கொண்டிருப்பாங்களாம். And she would give tract to everybody. எல்லாருக்கும் அவர்கள் துண்டு பதிலை And she has கொடுப்பார்களாம். said openly, வெளிப்பிரகாரமாக ஒரு not one day I see a man laughing at me. என்னை பார்த்து ஒருவனாயிலும் சிரிக்கிறதை நான் Not பார்த்தது one day. ஒரு நாள்ல கூட. Every day I give tract. ஒவ்வொரு நாளும் நான் இப்படி துண்டு பிரதி I கொடுப்பேன். was a young girl, 16, 17-year-old. 16-17 வயதுள்ள ஒரு இளைய பெண். And I am giving tracts. நான் டிராக்ஸ் கொடுக்கிறேன். Nobody has laughed at me. ஒரு என்னை பார்த்து சிரிக்கலையே. Nobody teased me. ஒருவராயும் என்னை பரியாசம் பண்ணல. People are angry. ஜனங்கள் கோபப்பட்டது உண்டு. One day, ஒரு நாள் one man squeezed the tract and threw it on her face. ஒரு நாள் அதை அப்படியே காசிக்கு மூஞ்சில் அடிச்சிட்டாரு. And she just picked it up, அதை எடுத்தாங்களாம். ironed it, திரும்ப நன்றாக சரி kept பண்ணாங்க. it with her. தன்னுக்கு வைத்து பண்ணாங்களாம். She just passed on to the next person. அடுத்த ஆள்கிட்ட போனாங்களாம். Not one day people laughed at her. ஒரு நாள் ஆகிலும் ஒருவராகிலும் அவளை பார்த்து சிரித்தது And இல்லை. she said, அவள் in the சொன்னாள், office, no one, not a day misbehaved with me. ஒருவராகிலும் என்னுடைய ஆபீஸ்ல என்னுடைய தவறாக நடந்தது இல்லை.
They respected me as a child of God. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி என்னை கனப்படுத்தினார்கள். I tell you, it is possible. அது முடிகிற ஒரு காரியம். Pastor Sundaram can command that respect. பாஸ்டர் சுந்தரம் அவர்கள் அப்படிப்பட்டதான ஒரு கனத்தை அவர் சம்பாதிக்க A முடியும். teenage girl working in an office can command that respect. ஆபீஸ்ல வேலை செய்கிறதான 16 வயது பெண் அதை சம்பாதிக்க முடியும். Why can't you and I do it? நீங்களும் நானும் ஏன் அப்படி I செய்யக்கூடாது? tell you another testimony. இன்னொரு சாட்சியங்களை நான் உங்களுக்கு சொல்றேன். My dear brother, my dear sister, அருமையான சகோதரி he சகோதரி, is a very big manager in the State Bank of India. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே ஒரு மேனேஜராக He was a regional manager. ரீஜனல் He மேனேஜராக was a very personal friend of mine. என்னுடைய தனிப்பட்ட ஒரு நண்பர். One day he was sharing this testimony ஒரு with நாள் me. இடத்தை அவர் இந்த சாட்சியை பகிர்ந்து At that கொண்டார். time, brother Dinakaran was working with the State Bank of அந்த India. சமயத்திலே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலே சகோதரன் தினகரன் அவர்கள் அங்கே வேலை செய்து He கொண்டிருந்தார். is a much junior, a subordinate to this man. இந்த ஆளுக்கு அவர் கீழாக வேலை செய்து கொண்டிருந்தார். And this man is from Roman Catholic இவர் Church. ரோமன் கத்தோலிக்க சபையை சேர்ந்தவர். This man has noticed many people going to Dinakaran's room. தினகரனுடைய அறைக்கு அநேகர் போகிறதை இவர் And கவனித்திருக்கிறார். whenever they go to Dinakaran's room, தினகரனுடைய ரூமுக்கு அவர்கள் போவார்களாங்க. he has seen those people leaving their footwear outside. அவருடைய காலத்துக்கான காலனியை கழட்டி So வெளியே this man was வச்சிருந்தார். irritated about it. இவருக்கு கொஞ்சம் எரிச்சல் உண்டாயிற்று. Just like going to they come to my room, என்னுடைய அறைக்கு அவர் they வரும்போது go to general manager's room, ஜெனரல் மேனேஜர் ரூமுக்கு போகிறார்கள். they don't leave their footwear. அவருடைய They don't காலனியை leave their கழட்டி footwear வெளியே outside. வெளியே அவருடைய காலனியை வைக்கிறது And they இல்லை. go to this man's room. ஆனா இந்த மனுஷனுடைய அறைக்கு போறாங்க. Why should they leave their footwear outside? ஏன் அவருடைய காலனியை கழட்டி வெளியே வைக்கிறார்கள்? And he was very much irritated over that. அதை குறித்து அவருக்கு ஒரு எரிச்சல் But he உண்டாயிற்று. had never gone to his room. என்றாலும் அவருடைய அறைக்கு இதுவரை அவர் போனதே As a இல்லை. senior manager, he always called Brother Dinakaran to his room. எப்பொழுதுமே ஒரு சீனியர் மேனேஜராக தன்னுடைய அறைக்கு பிரதிநிதிகளை கூடுவார். One day, for some need, he was to go to Dinakaran's room. ஏதோ ஒரு கூட்டத்து நிமித்தமாக சகோதரர் தினகரனுடைய அறைக்கு அவர் Truly, போனார். that regional manager told me this story. உண்மையாகவே அந்த ரீஜனல் மேனேஜர் என்னிடத்தை சொன்னார். And when he was just going to Brother Dinakaran's room. தினகரனுடைய அறைக்குள்ளாக அவர் He போகும்போது says, I don't know how it happened. எப்படி நடந்தது எனக்கு தெரியாது. Without my knowledge, நான் அறியாமலேயே I just removed my footwear and went in. என்னுடைய காலனியை கழட்டி வைத்துட்டு உள்ளே A போனேன். regional manager going into the room of a subordinate. ஒரு ரீஜனல் மேனேஜர் தனக்கு கீழாக வேலை செய்கிற ஒரு அதிகாரியுடைய அறைக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது A junior officer. அதுக்குதான் ஒரு கீழ் அதிகாரி கிட்ட This man is removing his footwear. தன்னுடைய காலனியை கழட்டி வைக்கிறான். And he said, அவர் சொல்றான், I went into his room. உள்ளே நான் போனேன். There I was able to see a type of a awesome presence of God. தேவனுடைய ஒரு பிரசன்னத்தை நான் இங்கே உணர முடியுது. I could not talk to him business. அவருக்கு ஏதோ வியாபாரத்தை குறித்து பேச முடியவில்லை. About my office work, I could not talk to என்னுடைய him. ஆபீஸை குறித்து அவரோடு நான் பேச முடியவில்லை. It's true, brother. உண்மை. In honor, கனத்துல, in praise, புகழ்ச்சியில, in name, கீர்த்தியில, you will high above all. எல்லாருக்கும் மேலாக நீங்கள் இருப்பீர்கள். How is this possible? அது எப்படி ஆகிறது? Yahweh El Shaddai. யாவே எல் ஷதாய் இருக்கிறார். Yahweh El Shaddai. யாவே எல் ஷதாய் I இருக்கிறார். am El Shaddai. நான் எல் ஷதாய். Yahweh El Shaddai. யாவே எல் ஷதாய். Yahweh El Shaddai will make a covenant with you. யாவே எல் ஷதாய் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுவார். Yahweh El Shaddai will multiply thee. யாவே எல் ஷதாய் உங்களை திரளாய் பெருக பண்ணுவார். Yahweh El Shaddai make your name great. யாவே எல் ஷதாய் உங்களுடைய பெயரை புகழ்ச்சியாக்குவார். Yahweh El Shaddai will modify your name. யாவே எல் ஷதாய் உங்களுடைய பெயரை அவர் மாற்றுவார். Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. Not only that, அது மாத்திரமல்ல. we read in verse 7, 7ஆம் வசனம், And I will establish my covenant between me and thee, and thy seed after thee in the generations for an everlasting covenant, to be a God unto thee, and to thy seed after thee. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையின் நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன். we read verse 8 also. பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். Here we see a number of promises. இங்கே அநேக வாக்குத்தத்தங்களை நாம் பார்க்கிறோம். And I will establish my covenant between me and thee and thy seed after thee in their generation for an everlasting covenant. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். I will establish an everlasting covenant with you and your seed. உன்னோடு கூட உன்னுடைய சந்ததியோடும் கூட ஒரு நித்திய உடன்படிக்கையை நான் ஸ்தாபிப்பேன். Why? ஏன்? To be a God unto thee and to thy seed after thee. நான் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் உன் தேவனாயிருக்கும்படிக்கு. And I will give unto thee and to thy seed after thee the land wherein thou art a stranger, and all the land of Canaan for an everlasting possession. நீ பரதேசியாய் தங்கி வருவதான கானான் தேசத்து முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றான்.
and I will be their God. நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். I do two things for you. ரெண்டு காரியங்களை நமக்கு செய்வேன். Number one, ஒன்று, I will establish an everlasting ஒரு covenant. நித்திய உடன்படிக்கையை நான் ஸ்தாபிப்பேன். And number two, இரண்டாவதாக, I will give the promised land to you. உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதான தேசத்தை It கொடுப்பேன். is not only to you, உனக்கு மாத்திரமல்ல, it is to the seed that comes after thee. உனக்கு பின்புற உன் சந்ததிக்கும் கூட. It's a covenant with you and with the seed that comes after thee. உனக்கும் உனக்கு பின்புற உன்னுடைய சந்ததிக்கும் உள்ளதான ஒரு உடன்படிக்கை அது. And this land that I have promised, நான் உனக்கு வாக்கு கொடுக்கிற இந்த தேசம் கூட, it is for you and for the seed that comes after thee. உனக்கும் உனக்கு பின்புற உன்னுடைய சந்ததிக்கும் உரியதா And what இருக்கிறது. is the purpose with which I make this எந்த covenant? ஒரு நோக்கத்தோடு கூட இந்த உடன்படிக்கையை நான் செய்கிறேன். That I will be your God. நான் உன் தேவனாய் இருக்கும்படிக்கும், That I will continue to be your God. உன் தேவனாக நான் தொடர்ந்து காணப்படும்படியாக. Glory be to the Lord's holy கர்த்தருடைய name. நாமத்துக்கு மகிமை My உண்டாகட்டும். dear brother, my dear அருமையான sister, சகோதரி சகோதரி, the Lord says I will multiply you. கர்த்தர் சொல்ல நான் உன்னை பெருக பண்ணுவேன். The Lord says I will make a covenant with நான் you. உன்னுடைய உடன்படிக்கை பண்ணுவேன். The Lord says I will magnify you. நான் உன்னை பெருமைப்படுத்துவேன். Glory be to the Lord's holy கர்த்தருடைய name. நாமத்துக்கு மகிமை Now here உண்டாகட்டும். the Lord promises, I will be your God. இங்கே கர்த்தர் வாக்கு கொடுக்க, நான் உனக்கு தேவனாய் I இருப்பேன். will be your God. நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன். Oh, glory be to the Lord's holy கர்த்தருடைய name. நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Our God is a wonderful நம்முடைய God. தேவன் அற்புதமான தேவனாய் இருக்கிறார். Forever and ever. நித்திய நித்தியமாக Forever and ever. எக்காலத்திலேயும் He will continue to be our அவர் God. நம்முடைய தேவனாகவே For காணப்படுவார். two reasons He will be our God. ரெண்டு காரணங்கள் நிமித்தமாக அவர் நமக்கு தேவனாக இருப்பார். To establish an everlasting covenant with you. நம்மோடு கூட நித்திய உடன்படிக்கையை ஏற்படுத்தும்படியாக, To bring Himself into a binding to fulfill what He promises us. தாம் நமக்கு வாக்கு கொடுத்ததான வாக்குறுதியை நிறைவேற்றும்படியாக தன்னை அதற்கு ஒரு பிணையாக அவர் சேர்க்கிறபடியினாலே, And not only that, அது மாத்திரமல்ல, to give unto us what He has promised. அவர் நமக்கு வாக்கு கொடுத்ததை நமக்கு கொடுக்கும்படியாக For all our days. நம்முடைய எல்லா நாட்களிலே, It also is a promise to our posterity. அது மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்குள்ளதான ஒரு வாக்குறுத்தமாய் அது He will இருக்கிறது. continue to be our God. அவர் நம்முடைய தேவனாய் தொடர்ந்து காணப்படுவார். And He will do everything for us. எல்லாவற்றையும் அவர் நமக்காக செய்வார். My dear brother, my dear அருமையான sister, சகோதரி when சகோதரி, Abraham was 99 years old, 99 வயதாக ஆபிரகாம் இருக்கிறார். God appeared unto Abraham தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி and gave a revelation of Himself to him. தம்மை அவருக்கு He வெளிப்படுத்தினார். gave a revelation of Himself to தம்மை him. குறித்து அவனுக்கு வெளிப்படுத்தினார். I am El Shaddai. நான் சர்வ சம்பூர்ணமான தேவனாய் இருக்கிறேன். I am El நான் Shaddai. எல் ஷதாயாக I இருக்கிறேன். am all sufficient to you. நான் உனக்கு சம்பூர்ணமானவனாய் இருக்கிறேன். As we are entering this new இந்த millennium, புதிய 1000 வருஷத்துக்குள்ள நாம் கடந்து this போகும்போது, is the revelation that we must have. இதுதான் நமக்கு கிடைக்கின்றதான ஒரு This வெளிப்படுத்தலாக is the இருக்கிறது. revelation with which we must go into the new year. இந்த ஒரு வெளிப்பாடோடு கூட தான் நாம் புதிய வருஷத்துக்குள்ளாய் He பிரவேசிக்க is all வேண்டும். sufficient for us. அவர் நமக்கு சம்பூர்ண தேவனாக இருக்கிறார். My dear brother, my dear இளமையான sister, சகோதரி when we சகோதரி, think about all these promises, எல்லா வாக்குத்தத்தங்களையும் குறித்து நாம் நினைக்கும் பொழுது, I just want you to take a decision on certain areas. சில பகுதிகளிலே ஒரு தீர்மானத்தை எடுக்கும்படியாக நான் விரும்புகிறேன். Number one, ஒன்று, we read in verse 1. 1ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். And when Abram was 90 years and 9, the Lord appeared to Abram and said unto him, I am the Almighty God, walk before me and be thou perfect. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And the first one, முதலாவது காரணம், walk before God. தேவனுக்கு முன்பாக நட. In this new year, இந்த புதிய வருஷத்துல let us take this covenant, இந்த உடன்படிக்கையை நாம் செய்வோம். walking before God. தேவனுக்கு முன்பாக நடக்கிறது. Glory be to the Lord's holy name. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. And number two, இரண்டாவதாக, be thou perfect. உத்தமனாக இரு. Be thou perfect. உத்தமனாய் இரு. Walk before God. தேவனுக்கு முன்பாக நட. It is not before your wife. மனைவிக்கு முன்பாக அல்ல, It is not before your husband. புருஷனுக்கு முன்பாக அல்ல, Not before your parents. பெற்றோருக்கு முன்பாக அல்ல, Not just before your children. உன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அல்ல. Oh, children are seeing. பிள்ளைகள் பார்க்கிறார்கள், Don't fight now. இப்ப சண்டை போட வேண்டாம். Children are seeing. பிள்ளைகள் பார்க்கிறார்கள். Not before your children. உன்னுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக அல்ல. My appa will see me. அப்பா என்னை பார்ப்பாங்க. Not before your appa. உன்னுடைய அப்பாவுக்கு முன்னாலே இல்ல. My amma will see me. அம்மா பார்ப்பாங்க. Not before your amma. அம்மாவுக்கு முன்பாக அல்ல, Before God. தேவனுக்கு முன்பாக. In your college, இந்த கல்லூரியில, in your school, பள்ளியில, in your work spot, வேலை ஸ்தலத்துல, in your ministry, ஊழியத்துல, I tell you in the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், walk before God. தேவனுக்கு முன்பாக நட. Number two, இரண்டாவதாக, be thou perfect. நீ உத்தமனாய் இரு. The word uttam is a beautiful teaching. உத்தமம் என்று சொல்வது மிக அருமையான ஒரு வார்த்தை. We don't have time for that.
அதற்கு நேரம் இப்பொழுதில்லை. Be thou perfect. உத்தமனாய் இரு. In everything aim to perfection. எல்லாவற்றிலேயும் பூரணப்படுவதை நாம் இலக்காய் கொள்ள He that is holy, let him be holy. பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். A perfect Bible reading, Bible study. ஒரு உத்தமமான ஒரு வேத பாடம். A perfect prayer. ஒரு பூர்ணமான ஜெபம். A perfect holy life. பூர்ணமான ஒரு பரிசுத்த ஜீவியம். Upright. உத்தமம். Not turning to the left, not turning to the right. இடது பக்கமோ வலது பக்கமோ திரும்பாமல். An upright life. ஒரு உத்தமமான ஒரு ஜீவியம். And number 3. மூன்றாவதாக. We read in verse 11 and 12. 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். And ye shall circumcise the flesh of your foreskin, and it shall be a token of covenant between me and you. And he that is 8 days old shall be circumcised among you, every man child in your generations, he that is born in the house or bought with money of any stranger which is not of thy seed. உங்கள் நுனித்தோலின் மாம்சத்தை விருத்த சேதனம் பண்ண கடவீர்கள். அது எனக்கும் உங்களுக்கும் உடன்படிக்கைக்கு அடையாளமாயிருக்கும். உங்களில் தலைமுறையாக பிறக்கும் ஆண் பிள்ளைகள் எல்லாம் 8ஆம் நாளிலே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் வித்தல்லாத அந்நியனிடத்தில் பணத்துக்கு கொல்லப்பட்ட எந்த பிள்ளையும் அப்படியே விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும். Also verse 13. He that is born in thy house, and he that is bought with thy money, must needs be circumcised, and my covenant shall be in your flesh for an everlasting covenant. உன் வீட்டிலே பிறந்த பிள்ளையும் உன் பணத்திற்கு கொல்லப்பட்டவனும் விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். இப்படி என் உடன்படிக்கை உங்கள் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. And my covenant shall be in your flesh for an everlasting covenant. என்னுடைய உடன்படிக்கை உன் மாம்சத்திலே நித்திய உடன்படிக்கையாக இருக்க கடவுது. My covenant என்னுடைய உடன்படிக்கை shall be in your flesh. உன்னுடைய மாம்சத்திலே இருக்க கடவுது. It is a token of my covenant. அது என்னுடைய உடன்படிக்கையினுடைய ஒரு அடையாளமாக. What is the token of my covenant? என்னுடைய உடன்படிக்கையினுடைய அடையாளம் என்னது? The foreskin is circumcised. நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுது. Now it is a token on your flesh. அது உன்னுடைய மாம்சத்திலே இருக்கிற ஒரு அடையாளமாக. It is a token on your flesh. மாம்சத்திலே உள்ள ஒரு அடையாளம். The foreskin is circumcised. நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படுது. Why it is circumcised? ஏன் விருத்த சேதனம் The பண்ணப்படுது? Lord has made a covenant with me. கர்த்தர் என்னோடு கூட உடன்படிக்கை There பண்ணார். is a covenant between me and the Lord. எனக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை. There is a covenant between me and the Lord. எனக்கும் தேவனுக்கும் நடுவாக ஒரு உடன்படிக்கை. Every time when you see the foreskin circumcised, ஒவ்வொரு முறையும் நுனித்தோல் விருத்த சேதனம் பண்ணப்படும் பொழுது it is a reminder that you and God are under a covenant. நீங்களும் தேவனும் ஒரு உடன்படிக்கைக்குட்பட்டவர்களாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிக்கிறது. My dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரியே, it is not the token in your flesh. உன்னுடைய மாம்சத்திற்கு ஒரு அடையாளமாக அல்லது. In the New Testament, புதிய ஏற்பாட்டில், my dear brother, my dear sister, என் அருமையான சகோதரி சகோதரி, His covenant shall be in your spirit. இந்த உடன்படிக்கை உன்னுடைய ஆவியிலே உள்ளதாக இருக்கிறது. It is an everlasting covenant. நித்திய உடன்படிக்கை. It should be in your spirit. உன்னுடைய ஆவியிலே காணப்படும். Your heart circumcised. உங்களுடைய இருதயம் விருத்த சேதனம் Your பண்ணப்பட ears வேண்டும். circumcised. உங்களுடைய காதுகள் விருத்த சேதனம் பண்ணப்பட So வேண்டும். does it mean that we need not have a covenant in our flesh? அப்படினாலே நம்முடைய மாம்சத்திலே நாம் உடன்படிக்கையை பற்றி கவலைப்படக்கூடாதுன்னு அர்த்தமா? My dear brother, my dear sister, அருமையான சகோதரி if சகோதரி, that covenant is in your spirit, உங்களுடைய ஆவியிலே அப்படிப்பட்ட உடன்படிக்கை இருக்குமானால் certainly it will reflect on your body. நிச்சயமாய் அது உங்களுடைய சரீரத்திலே வெளிப்படும். That is why Paul says, அதனால்தான் பவுல் சொன்னார், we are bearing the ensigns of cross on our body. எங்களுடைய சரீரங்களே நாங்கள் சிலுவையுடைய அடையாளம். அடையாளங்களை சுமந்து கொண்டு It says வருகிறோம். அச்சு அடையாளம், just the prints on our body. அச்சு அடையாளங்களை நாங்கள் Not அணிந்திருக்கிறோம். hole here, hole here. இங்கே ஒரு துவாரம் அங்க ஒரு துவாரம் இல்லை. When his heart was circumcised, அவனுடைய இருதயம் விருத்த சேதனம் when the பண்ண covenant was in his spirit, அவன் ஆவியிலே அந்த உடன்படிக்கை இருக்கும் பொழுது it affects his mind. உன்னுடைய மனதிலே அது உண்டாகிறது. And when the mind is renewed, மனம் புதிதாகும் பொழுது, when the mind is renewed, மனம் புதிதாகும் பொழுது the form changes. ரூபம் மாறுகிறது. The form changes. ரூபம் மாறுகிறது. My dear brother, my dear அருமையான sister, சகோதரி it is the சகோதரி, deep work of the Holy Spirit. ஒரு ஆழமான பரிசுத்தாவினுடைய It கிரியையாக is the deep இருக்கிறது. work of the Holy Spirit. பரிசுத்தாவினுடைய ஒரு ஆழமான கிரியையாக இருக்கிறது. Glory be to the Lord's holy கர்த்தருடைய name. நாமத்துக்கே மகிமை உண்டாவதாக. My dear brother, my dear sister, அருமையான சகோதரி சகோதரி, it is not just in your flesh. வெறும் உங்களுடைய மாம்சத்திலே காணப்படுற ஒன்றாக அல்ல, It should be in your spirit. உங்களுடைய ஆவியிலே காணப்பட But வேண்டும். when that holiness comes in your spirit, அந்த பரிசுத்தம் உங்களுடைய ஆவியிலே வரும்பொழுது, when that holiness comes in your spirit, உங்களுடைய ஆவியிலே அப்படிப்பட்ட அந்த பரிசுத்தம் வரும்பொழுது, that automatically influences your body. அது உங்களுடைய சரீரத்திலே தானாகவே கிரியை செய்கிறது. When that influences it influences your mind.
அதனுடைய மனதிலே அது கிரியேட் செய்யும் பொழுது it reflects on your body. உங்களுடைய சரீரத்தில் அது வெளிப்படுகிறது. Nobody can say, I am circumcised within, I am not worried about outside. நான் உள்ளே இவருக்கு சேதனம் பண்ணப்பட்டிருக்கிறேன், வெளியே அதை பற்றின கவலை இல்லை என்று இல்லை. Our natural man will teach us. நம்முடைய ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் போதிப்பான். Our natural man will teach us. நம்முடைய ஜென்ம சுபாவமுள்ள மனுஷன் As we போதிப்பான். get closer and closer and closer to God, தேவனுக்கு சமீபமாக வர வர what is happening inside will reflect outside. எவைகள் உள்ளே காணப்படுறதோ அவைகள் வெளியே பிரதிபலிக்க ஆரம்பிக்கும். My dear brother, my dear sister, அருமையான சகோதரியே, I was noticing a brother, ஒரு சகோதரனை நான் குறிப்பாக கவனித்துக் கொண்டு வந்தேன். and I was able to see the changes in him. அவரிலே காணப்படுவதான மாற்றங்களை நான் காண I know him for years. வருஷங்களாய் நான் அவரை As he அறிந்திருக்கிறேன். comes closer and closer and closer, அவர் கிட்ட நெருங்கி வர as he comes closer and closer to God, தேவனுக்கு சமீபமாக நெருங்க I see the changes externally. வெளிப்பிரகாரமான மாறுதல்களை நான் காண Even in ஆரம்பித்தேன். our personal life we can see that. நம்முடைய சொந்த ஜீவிதத்திலேயும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை பார்க்க When முடியும். we are firebrand for God, தேவனுக்கு நிச்சய அக்கினிமயமாய் நாங்கள் we make a மாறும்போது lot of dedication. அதிகமான பிரதிஷ்டைகளை செய்ய It ஆரம்பிக்கிறோம். changes our flesh. நம்முடைய மாம்சத்தை Our மாற்றுகிறது. hairstyle changes. தலை வாடுகிற நிலை Our மாறுகிறது. mustache disappears. நம்முடைய மீசைகள் இல்லாமல் We போகிறது. wear our dress changes. அல்லது நம்முடைய உடை மாறி We விடுகிறது. love to wear white. வெள்ளையை உடுத்த We hate விரும்புகிறோம். something very gaudy. ரொம்ப காண்டியா இருக்கிறதை நாம் இருக்கிறோம். And nobody teaches us. ஒரு காகிலும் நமக்கு அது போதிக்கிறது இல்லை. That changes come within us. நமக்குள்ளாக இருந்து அந்த மாறுதல்கள் Because உண்டாகிறது. the token of our covenant, the covenant with him is in our spirit. ஏன்னு சொன்னால் அவரோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையினுடைய அடையாளம் நம்முடைய ஆவியில் இருக்கிறபடினால That influences our thinking process. அது நாம் சிந்திக்கிறதான காரியத்தை அது கிரியேட் That செய்கிறது. influences our dressing. நம்முடைய உடையிலே அது பாதிக்கிறது. Now the token is in our flesh. இப்பொழுது அந்த அடையாளம் மாம்சத்தில் We இருக்கிறது. confess that we are sojourners. நாம் பரதேசியில் இருந்து அறிக்கை செய்கிறோம். My dear brother, my dear sister, அருமையான சகோதரி this சகோதரி, is a year ஒன்று நான் சொல்ல for விரும்புகிறேன். the Jews, for யூதர்களுக்கு the seed of Abraham, ஆபிரகாமுடைய the சந்ததிக்கு covenant in the flesh. மாம்சத்திலே உள்ளதான உடன்படிக்கை. The covenant in the flesh. உடன்படிக்கை மாம்சத்திலே உண்டு. And for the children of God in the New தேவனுடைய- Testament, புதிய ஏற்பாட்டு தேவனுடைய for the பிள்ளைகளுக்கு seed of Jesus, இயேசுவுடைய சந்ததிக்கு the covenant is in the spirit. உடன்படிக்கை ஆவியிலே உள்ளதான The ஒன்று. covenant is in the spirit. உடன்படிக்கை ஆவிக்குள்ளான But ஒன்று. that can't stop with that. ஆனால் அதோடு நின்று போக முடியாது. It automatically influences our அது mind. நம்முடைய மனதை தானாகவே The பாதிக்கிறது. spirit is Isaac ஆவியோ ஈசாக்கு, and the flesh is Ishmael. மாம்சமோ இஸ்மவேல். There will be a struggle for Isaac and Ishmael. ஈசாக்குக்கும் இஸ்மவேலுக்கும் மத்தியிலே போராட்டம். But Isaac and Ishmael can never coexist. ஈசாக்கும் இஸ்மவேலும் ஒன்றா இருக்க முடியாது. And Ishmael, the slave, the son of the slave, must be sent out. இஸ்மவேலாகிய அடிமையினுடைய மகன் வெளியே அனுப்பப்பட வேண்டும். The slave and the son of the slave must be sent out. அடிமையும் அடிமையுடைய மகனும் வெளியே அனுப்பப்பட வேண்டும். And the free child, சுவாதீனமுள்ள பிள்ளையோ, the free one, சுவாதீனமுள்ளவனோ he should grow in. நமக்குள்ளாய் வளர வேண்டும். The spirit man must grow in. ஆவிக்குரிய மனுஷன் வளர வேண்டும். Our covenant with the Lord must be in the கர்த்தரோடு நாம் spirit. பண்ணின உடன்படிக்கையை நம்முடைய ஆவியிலே That காண்பிக்கிறது. influences our mind. நம்முடைய மனதை அது அதிகமாய் பாதிக்கிறது. When our mind is being renewed, நம்முடைய மனம் புதிதாகும் பொழுது we are not conforming to the fashions of the world. உலகத்துக்கு ஒத்த வேஷம் நாம் தரிக்கிறதில்லை. Glory be to the Lord's holy கர்த்தருடைய name. நாமத்துக்கே Mind மகிமை. to take a decision. நம்முடைய மனம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டுமானால் The covenant must be in the spirit. உடன்படிக்கை ஆவியிலே காணப்பட The வேண்டும். covenant must be in the spirit. ஆவியிலே அந்த உடன்படிக்கை It's a உண்டாகும். very deep teaching. ஆழமான ஒரு உபதேசம். Just remember these three things. இந்த மூன்று For காரியங்களை El ஞாபகத்தில் Shaddai வைத்துக் to கொள்ளுங்கள். bless you. உங்களை எல் ஷதாய் ஆசீர்வதிக்க வேண்டும். For El Shaddai to make you for El Shaddai to multiply. எல் ஷதாய் உங்களை பெருக பண்ண For வேண்டுமானால், El Shaddai to make a covenant with you. எல் ஷதாய் உங்களோட உடன்படிக்கை பண்ண To El வேண்டுமானால், Shaddai make your name great. எல் ஷதாய் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்த For El வேண்டுமானால், Shaddai to magnify you. எல் ஷதாய் உங்களை மகிமைப்படுத்த For El வேண்டுமானால், Shaddai continue to be your God. உங்களுடைய தேவனாக தொடர்ந்து எல் ஷதாய் இருக்க Just வேண்டுமானால், remember these three things in your இந்த life. மூன்று காரியங்களை ஞாபகத்தை வைத்துக் கொள்ளுங்கள். My dear brother, my dear sister. அருமையான சகோதரி சகோதரி, Number one. ஒன்று, Number one. ஒன்று, All through this year. இந்த வருஷம் முழுவதுமாய், All through this year. இந்த வருஷம் முழுவதுமாய் Walk before God. தேவனுக்கு முன்பாக நடங்கள். Walk before God. தேவனுக்கு முன்பாக நடக்க And வேண்டும். all through this year. வருஷம் முழுவதுமாய் In everything you do. நீங்கள் செய்ய எல்லா காரியங்களும் Clinging unto the grace of God. தேவனுடைய கிருபையை பற்றிக் கொண்டு Be thou perfect. உத்தமனாய் காணப்படும். Be thou upright. உத்தமமாய் காணுங்கள். And number three. மூன்றாவதாய் Have the covenant with the Lord in your spirit. உங்களுடைய ஆவியிலே தேவனோடு கூட உடன்படிக்கை செய்து They had the spirit and in your soul be sanctified. உங்களுடைய ஆவியிலேயும் உங்களுடைய ஆத்மாவிலும் பரிசுத்தமாயிருங்கள். The Lord will bless you. உங்களை ஆசீர்வதிப்பார். He is El Shaddai. அவர் எல் ஷதாய். He is El Shaddai. அவர் எல் ஷதாய்.